VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. விலகிடுச்சு. ஆமாம், பாஜகலேருந்து விலகி எல்லாருக்குமே பத்திரிகையிலே வந்துடுச்சு. நான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், பிரஸுக்கே லெட்டர் கொடுத்துருக்கேன். இருங்கப்பா. இந்த ஒரு மாத கால ஆட்சி ஒரு மாத காலம்தான் ஆகிறது. தாவேகா விஜய் அவர்கள் தலைமையிலே ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலம்தான் ஆகிறது. இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக விஜய் தலைமையிலே அமைந்துள்ள தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலம்தான் ஆகிறது. இதற்குள்ளாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்களாலும் நிறைவேற்ற முடியாது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு 6 மாத காலம் அவகாசம் எல்லோரும் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா கட்சியும் 6 மாதத்திற்கு பிறகுதான் நாங்கள் கேள்விகளை கேட்போம், இந்த ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்வோம் என்று அனைத்து கட்சியும் சொல்லியிருக்கின்றது. ஆனால் 6 மாத காலத்தின் வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குழந்தைகளை பாதுகாப்பது, மகளிரை பாதுகாப்பது அரசுடைய கடமை. அதற்கும் 6 மாதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. என்றைக்கு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்களோ அன்றிலிருந்து அவர்கள் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும். கொலை குற்றங்கள், கற்பழிப்பு போன்ற நடவடிக்கைகள் நிகழாமல் பார்த்துக் கொள்வது ஒரு அரசினுடைய கடமை. அதிலே அவர்கள் கோட்டை விட்டுவிட்டார்கள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். இனி வருங்காலங்களிலாவது தாவேகா அரசு அதிலும் சிறப்பான கவனத்தை செலுத்தி சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அண்ணாமலை சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அளவீடுகள் என்பது அதற்கு எப்படி சிறப்பாக செயல்படுகின்றதா, மிக சிறப்பாக செயல்படுகின்றதா என்பதையெல்லாம் ஒரு 6 மாதம் கழித்து சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களை பற்றி கேள்வி கேளுங்கள். வீதி லீடர்ஸ் சிறப்பான வளர்ச்சி அடையும். செப்டம்பர் 15 ஊழலற்ற ஆட்சி அமைப்பதற்கு, மக்கள் ஒற்றுமையாக மதசார்பின்றி வாழ்வதற்கு, அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அண்ணாமலை தலைமையிலே ஒரு கட்சியை உருவாக்கி சிறப்பான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்.